மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 15/11/2024 வெள்ளிக்கிழமை, பரணி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இன்று உங்களுக்கு மதிப்புடன் உங்களை நடத்துவார்கள். நல்ல நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று தடுமாற்றம் தெரிகிறது. எதை எப்படி செய்வது என்பதில் ஒரு குழப்பமும் கால தாமதமும் ஆகின்றது. கவனம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் சற்று அதிகம். வீண் விரயங்கள் இன்று ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கும் செலவு ஆகிறது. ஆனால் அது சுப செலவு. எந்த செலவு உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறதோ அந்த செலவு சுப செலவு. அந்த சுப செலவு இன்று உங்களுக்கு உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். எதிர்பார்த்ததை விட நன்மைகள் நடக்கும் நாள். பணம் உட்பட பல நல்ல விஷயங்கள் இன்று உங்களுக்கு நடக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த அளவு நடக்கவில்லை. நீங்கள் எதிர்பார்த்தது நியாயமான எதிர்பார்ப்பு தான். அதுகூட சரியாக இன்று நடக்கவில்லை. கூடுதல் கவனம், உழைப்பு தேவை. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். கொடுத்த வேலையை நிறைவுறச் செய்யும் நாள். ஒரு சாதனையை நீங்கள் புரியும் வேலையில் செய்வீர்கள். பாராட்டுகள் குவியும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு சிறு குறை இன்று இருக்கும். மற்றும் அந்த வேளையில் நீங்கள் செய்த அந்த வேளையில் உங்களுக்கே திருப்தி இருக்காது இன்று. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான நாள். இந்த நாள் நல்ல அதிர்ஷ்டம் இருந்தால் காட்டுக்குள் இருந்தாலும் உணவு தேடி வரும் என்று சொல்லுவார்கள். அதுபோன்றது ஒரு அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு இருக்கிறது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள். எல்லா தகுதிகளும் இருந்தும் நீங்கள் ஏனோ இன்று புறக்கணிக்கப்படுகின்றீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருகின்ற நாள். இந்த நாள் கவனம் வேண்டும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
உங்களுக்குள் உதயமாகும் ஒரு எண்ணம் இன்றைய தினம் உங்களை உயர்த்துவதற்காக இருக்கிறது. நல்ல நாள் இந்த நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்முகம் காட்டி எல்லோரிடமும் பழக வேண்டிய நாள் இந்த நாள். வீண் மனக்கசப்புகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் ஏராளம். எனவே கவனம் தேவை பழகுவதில். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷம் தரும் நாள். நமக்கு விருப்பமானவர்களோடு விருப்பமான விஷயத்தை செய்யும்போது மனம் சந்தோஷப்படுமே, அந்த சந்தோஷம் இன்று உங்களுக்கு உண்டு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது. உங்களுக்கு தொல்லை தர வேண்டும் என்றே அது வருகின்றது, ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள். நீங்கள் எதை செய்தாலும் எதில் நுழைந்தாலும் அதில் வெற்றி உண்டு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்த நல்லது எதுவும் மற்றவர்கள் கண்களுக்கு இன்று படாது. ஏதேனும் ஒரு சின்ன தவறு செய்தால் அது பூதகரமாக தெரியும். அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருப்பதால் கவனம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் கூடும் நாள். நீங்கள் செய்த சாதாரண வேலை கூட அசாதாரண வேலையாக ஏற்றுக்கொள்ளப்படும் மற்றவர்களால். நல்ல நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தியை கொடுக்கும் நாள். ஏதேனும் ஒரு நல்லது நடந்தால் அதை நம் மனம் ஏற்க வேண்டும், முழுமையாக திருப்தி அடைய வேண்டும். அந்த திருப்தி இன்று உங்களுக்கு உண்டு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, தாய் வழி சொந்தம், வாகனம் இவை போன்ற விஷயங்களில் அதிகமான செலவீனம் என்று காட்டுகிறது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள். நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது கடுமையான முயற்சி எந்த பலனையும் தராமல் போகும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. கவனம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சாகட்டும் பணமாகட்டும் இந்த விஷயங்களில் சாதகமான நற்பலன்கள் உண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்காது. பேச்சு விஷயத்தில் நாம் இப்படி பேசியிருக்கலாமே என்று நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு வேண்டாத ஒரு பேச்சை முதலிலேயே நீங்கள் பேசலாம். இந்த இரண்டு விஷயங்களிலும் கவனம் தேவை. அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.